வணக்கம். 2, 3 நாட்களாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அரசு ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. சிறுநீரக பிரச்சனை மட்டும் இல்லாம, அவங்களோட வயோதிகம் காரணமா ஒவ்வொரு உறுப்புகளா செயலிழந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நண்பகல் 1:55 மணி அளவுல வந்து அனைத்து உறுப்புகளுமே வந்து செயலிழந்துருச்சு. அது மட்டும் இல்லாம வயோதிகம் 100 வயத வந்து அடைஞ்சிட்டாரு. டாக்டர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய உயிர வந்து காப்பாத்த முடியாம இயற்கை எய்தினார். இந்த நேரத்தில இது ஒரு நியூஸா இல்லாம, சில எமோஷன்ஸ் சில பேர பார்த்தா இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து இந்த காலகட்டத்தில இனிமேல் இப்படி ஒரு அரசியல்வாதிய நம்ம வந்து நிஜமா பார்க்கவே போறதில்ல. யார பார்த்தாலும் வந்து இவங்க மேல ஒரு குறையே இல்லையா? இவங்க வந்து தவறே பண்ணதில்லையா? இவங்க வந்து இழுக்கற்றவர்களா? கடவுள் கூட அவங்கள கம்பேர் பண்ணுமா? அப்படிலாம் கம்பேர் பண்ணி பார்த்தா வந்து, எந்த ஒரு அரசியல்வாதி, எந்த ஒரு சமூகத்துக்காக ஒருத்தர் சோஷியல் ஒர்க்கரா வந்து ஒருத்தங்க இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்களுடைய முழு காலமும் அவங்களுடைய பங்காற்றிட்டு போறப்போ வந்து நிறைகள் எவ்வளோ, குறைகள் எவ்வளோ அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தான் வந்து மனிதர்களாகிய நம்ம எல்லாரையுமே வந்து பார்க்கணும். அப்பேற்பட்ட காமராஜர் எவ்வளோ நல்லது பண்ணாலும், அவரோட ஆட்சியில, இல்ல அவருடைய முடிவுகள்ல ஏதோ சில குறைகள் இருந்துச்சுன்னா, தவறுகள் இருந்துச்சுன்னா, அதையும் சுட்டிக்காட்டி பேசுற மனிதர்கள் இருக்க தான் செய்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மனிதர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இறந்த இந்த சூழ்நிலையில, ஏன் அவர பத்தி எல்லாருமே இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க? பெரிய பதவி வகிச்சதில்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்புலம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. தொடர்ந்து அரசியத்துல அதிகாரத்த நோக்கியே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய அரசியல கட்டமைச்சிட்டது இல்ல. இருந்தாலும் அது திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கலாம், என்டிகே, மற்ற கட்சிகள். ஒருவேளை டிவிகேல வந்து நல்லக்கண்ணையாவ பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அவங்களும் பார்த்தீங்கன்னா மரியாதை குடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தளத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டால்வர்ட். நெறைய பேர் வெற்றிகள் மூலியமா வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி, சாணக்கியர், தந்திரம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயர்ன் லேடி. இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல வந்து தன்ன சுத்தியே நடக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல யாரெல்லாம் வந்து பங்கேற்றாங்களோ, அவங்கள குறித்து பெருமை பேசுறதுக்காக இந்த மாரி விஷயங்கள் தான் வரும். அது எல்லாமே பவர் ஓரியன்டடா இருக்கும். பட் தொண்டாற்றுறது, மக்களுக்காக வந்து தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சது அப்படிங்கிற மாரி அரசியல்வாதிகள், டயிங் ப்ரீட் அப்படின்னு ஆங்கிலத்தில ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. பட் கடைசியா இருந்த ஒரே ஒரு அந்த டயிங் ப்ரீட்ல இருந்த ஒரே ஒருத்தரும் வந்து மறைஞ்சு நம்மள விட்டு போயிட்டாரு. திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு மறையிறப்போ அவருடைய வயது வந்து 101. ஸோ நான் ஏன் இந்த வயத சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இன்னைக்கு நேத்தி வந்து அரசியலுக்கு வந்தவர் இல்ல. இவர வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு தான் முதல்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் கம்யூனிசத்துக்குள்ள இவர வந்து அடையாளப்படுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இவர் ஒரு சுதந்திரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்திலே வந்து போராடியிருக்காரு. அடிபட்டிருக்காரு, சிறை சென்றிருக்காரு. அதோட வந்து நிக்கல. இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது. அதற்கப்புறம் வந்து எளிய மக்களுக்காக சாதிய பாகுபாடுகள், குறிப்பா நில பிரச்சனைகள், அப்புறம் நீர் வளங்கள் அண்ட் பள்ளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தப்பட்ட சாதிய தீண்டாமைகள், இந்த மாரி பல பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் குடுத்திருக்காரு. அண்ட் விவசாயிகளுக்கான பிரச்சனைகளுக்கு இவர் குரல் கொடுத்தது மட்டும் இல்லாம, அதற்காக இவர் அனுபவிச்ச துன்பங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6, 7 வருஷங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனிமை சிறையில, இருட்டறையில அடைச்சு வைக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம போலீஸாரின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாம எவ்வளோ அவமானங்கள். பொருளாதார ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வாழ்க்கை வாழல அப்படின்னா கூட வந்து, முடிஞ்ச அளவுக்கு சங்கடமே இல்லாம நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிரலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து அரசியல்ல இருக்கவங்களும் பல பேர் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில, நீங்க நேர்மையா இருக்கிறது, நேர்மைக்கு பெயர் போனவர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர பார்த்து ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம். பட் நேர்மையா இருந்துட்டு அதன் மூலியமா பேர் வாங்குறது மட்டும் இல்லாம, தன்னையே வருத்திக்கிட்டு மக்களுக்காக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ணாம, நம்ம தமிழக அரசியல்ல சில தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்காங்க அப்படின்னா வந்து, அதற்கு இலக்கணமா, உதாரணமா இருந்துட்டு போனவர் தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். குறிப்பா அவர பத்தி சொல்றதுக்கு நெறைய விஷயங்கள், ஒரு லைஃப் ஸ்டோரியா சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சொல்லலாம். பட் ஏன் இன்னைக்கு நியூஸ் வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்காங்க? எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பேசுபொருளா இருக்குன்னா, சில விஷயங்கள் அவர் வந்து தன்னோட அரசியல் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு ஒரு சிறந்த உதாரணமா இருந்துட்டு மறைஞ்சு போயிருக்காரு. அந்த சில விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தங்க அரசியல் வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிலாசபி, ஏதோ ஒரு தலைவர பார்த்து உள்ள அரசியலுக்குள்ள வராங்க. அந்த தலைவர் மாறலாம். அந்த ஒரு பிலாசபி சித்தாந்தத்தின் மேல பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை, பார்வை வந்து மாறலாம். அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசியல்லே தொடர்ந்து பயணிக்கணும், செயல்படணும்னு நெனச்சு, வெவ்வேறு அரசியல் கட்சிகளுக்கும், சித்தாந்தங்களுக்கும் மாறி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பவர நோக்கி போயிட்டு அவங்கள ஒரு ஆளா ஆக்கிக்கிட்டு, அது சில பேர் என்ன சொல்லுவாங்க, நியாயப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட பவர் இருந்தா 4 பேருக்கு நல்லது கிட்ட செய்ய முடியும் அப்படின்னு வெவ்வேறு கட்சிகளுக்கு வந்து போயிருவாங்க. ஆனா இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட்டிங் அவரோட சோசியல் லைஃப் ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டா இருந்து,
ஒரு கம்யூனிஸ்ட்டாக வாழ்ந்து ஒரு கம்யூனிஸ்ட்டாகவே வந்து மறைஞ்சிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் தனக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் மரியாதை செய்வாங்க. பொருளாதார ரீதியாக வந்து உதவி வரும். அதிகாரம் கொஞ்சம் வந்து சேரும். அதை வச்சு நிறைய விஷயங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது செஞ்சலாம் அப்படிங்கிற நியாயத்தை கற்பிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்நாள் முழுக்க வந்து எந்த ஒரு சித்தாந்தத்துக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் தாவரத்தை பற்றி யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஸோ கடைசி வரைக்கும் ஒரு கம்யூனிச தோழராக இருந்தே வந்து மறைஞ்சிருக்கிறது இவருடைய ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஹெட்டாக வந்து நம்ம மாநிலத்தில் நிறைய நாட்கள் இருந்திருக்காரு. அப்போ இருந்தப்போ வந்து ரொம்ப தைரியமான நிறைய முடிவுகள் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் குறிப்பாக இவரை குறித்து சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு சொத்து சேர்த்து வச்சுக்கல அப்படின்னு. சில பேரை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, ஆடம்பரமாக காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபா 100 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, வெளில தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இவருடைய சித்தாந்தத்தை பிடிக்காம எதிரிலிருந்து அரசியல் பேசுகிற ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவரை குறித்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும்னா, ஏங்க மனுஷன் சொத்தே சேர்த்து வச்சுக்கலாம். சொத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்காக கூட வந்து சேர்த்து வச்சுக்காம சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்து மறைஞ்சிருக்காரு. ஒரு சாதாரண ரெண்டட் ஹவுஸ் வாடகை வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையோட பெரும் பகுதியை வந்து கழிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு எவ்வளோ பேர் உதவி செய்ய வந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிராகரிச்சுட்டு அந்த ரெண்டல் ஹவுஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் அந்த வாடகை வீட்டில் தான் தன்னோட வாழ்க்கையை வந்து நடத்தினார். குறிப்பாக அரசியல் தலைவர்கள் வெளில போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா காரில் போகிறது அப்படிங்கிறது வழக்கமாயிருச்சு. அரசியல்வாதினா அப்படி தாங்க இருக்கணும், அதில் என்னங்க தப்புன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஒரு காரில் தான் போயிட்டு வர்றாரு. ஆனால் பெரும்பான்மையாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்தின ஒரு தலைவர், அதற்கு வந்து ஒரு உதாரணமாக இருந்தார். இப்படியும் வாழலாம் அந்த காலகட்டத்திலையும் சொல்லிட்டு தன்னால் தன்னோட உடம்பை வருத்திக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து தானே பல இடங்களுக்கு போக முடியுமோ அப்படி பயணப்படும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே இவர் ப்ரெஃபர் பண்ணி அதையே வந்து பயன்படுத்திட்டு வந்து போயிருக்காரு. இப்போ இவர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆதாயம் அடையலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் ஆள துடித்த நிறையா கட்சிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இவரை கூப்பிட்டு தங்களோட பாக்கெட்டில் போட்டுக்காம ஏன்னா முடியாது அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, இவரை கூப்பிட்டு கௌரவிக்கிறது, இவருக்கு வந்து விருதுகள் கொடுக்கறது. அவர் விருதுக்கு தகுதியானவரான்னு கேட்டால் கண்டிப்பாக தகுதியானவர் தான். ஆனால் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு காசாகவோ சன்மானமாக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டில் கொடுக்கும்போது பெரும்பான்மையாக அதை என்ன பண்ணியிருக்காரு, அதை நாலா பக்கமே வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு வருமானம் அப்படிங்கிற ஒன்று டைரெக்டாக இல்லாததுனால இவருக்கு வந்தக்கூடிய இந்த செல்வங்கள் இல்லை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்தவர்களுக்கு எளியவர்களுக்கு முக்கியமாக யாருக்கு தேவையோ யாருக்கு அது போய் சேர்ந்து அவங்க ரொம்ப பயன்படுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு தன்னோட வாழ்நாள் முழுக்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு கையெழுத்துலாம் வந்து போட்டிருப்பாங்க தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே. அந்த மாதிரிலாம் இல்லாமல் சில பேர் காசுலாம் வந்து சில்லறைகளை வாங்கிட்டு வந்து புகைப்படத்துக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தேடி வந்ததை மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிச்சது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து மொத்தமாகவே தூக்கி வந்து கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த கடந்த 2.5 ஆண்டுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவகர்கள் மலையை காப்பாற்றுக்காக போராடுறவங்க 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் சினிமாவில் வர மாதிரி அடித்து தூக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ போட்டு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த 2 நாளே வந்து தூக்கிடுறாங்க. அப்படி சமூகத்துக்காக எதாவது செய்யணும்னு வர்றப்போ அது 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அப்படி வந்து களத்தில் போராடுறவங்களுக்கு இவ்வளோ உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா தன்னோட வாழ்நாளில் ஆல்மோஸ்ட் வாழ்நாள் முழுக்கவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதிகாரத்தில் இருக்கவங்களை பகைச்சிட்டு மக்களுக்கு தொண்டாட்டணும் அப்படின்னா எவ்வளோ உயிர் பயம் இருக்கும், எவ்வளோ உயிர் பயம் இருக்கும்னு சொல்ல, அது வந்து தவறான வார்த்தை. இந்த த்ரெட்டு எவ்வளோ மிரட்டல்கள் இருக்கும், இவர் உயிரை எடுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கும், இவரை தாக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சுருப்பாங்க, இவர் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயப்படுத்திடணும், திருப்பி ஒரு புது வாழ்க்கைக்கே வந்து நம்மளுக்கு வந்து பங்கமாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு எவ்வளோ பேர் ஒரு மேலே கோபமாக இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆளும் அரசாங்கம் இவரை வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஊரில் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குப்பா, ஏதாவது ஆயிடுச்சு நம்மளால தான் தப்பு வரும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து ஒரு செக்யூரிட்டி எப்பவுமே உங்களுக்கு கன்மேன் மாதிரி யாராக இருப்பாங்க, வீட்டுக்கு வெளில வந்து செக்யூரிட்டி போடுறோம் அப்படின்னு எல்லா வாட்டியும் சொன்னப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை வேணான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஹம்பிளாக வந்து தவிர்த்திருக்காரு. இதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா ஒரு ரேஷ்னலாக திங்க் பண்ணி பாருங்களேன், ஆமாம் நான் சம்பாதிக்கும் இல்லை மக்களுக்காக வந்து நல்லா செய்கிறேன், அப்படி இருக்கப்போ என் உயிர் இருந்தாலும் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் கூட இல்லாமல் எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லா ஆட்சியிலையுமே நிராகரிச்சிருக்காரு. பல பேர் ரொம்ப கம்பல் பண்ணி நேரிலாம் கூட சில தலைவர் போய் கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாட்டியும் அந்த செக்யூரிட்டியை வந்து நிராகரிச்சிருக்காரு. அப்படிங்கிறது இவரை பற்றி சொல்லக்கூடியவங்க பெரும்பான்மையாக சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. இவர் பேச்சில் வந்து ரொம்ப சரளமாக அடுக்குமொழியில் இவர் வந்து திராவிட கட்சி தலைவருக்கு மாதிரி பேசலனா கூட இவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அதில் சிலது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிறது எளியவர்களுக்கு சேவை செய்கிற ஒரு விஷயமா இருக்குமே தவிர்த்து அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு இன்னும் செல்வம் கூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர், ஏன்னா தண்ணீரை குறித்து நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறதுனால தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு விற்பனை பொருளாக இருக்கக்கூடாது, ஒரு தனி மனிதனின் உரிமை, பேசிக் ரைட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் இவர் வந்து முழங்கிட்டே இருந்திருக்காரு. குறிப்பாக இவருடைய சித்தாந்தத்தின் படியே வந்து நடக்கணும்னு நினைச்சாலும் அந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்து தவறுகள் செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டினது மட்டும் இல்லாமல் அதன் மூலியமாக
விரோதமும் ஆயிருக்கு. இவர் எல்லாருமே ஒதுக்கியும் வச்சிருக்காங்க. அப்பயும் வந்து ரொம்ப ஸ்டபர்னா அந்த ஒரு ஃபிலாசபிலேருந்து விலகாம இருந்திருக்காரு. குறிப்பா கம்யூனிசத்தை குறித்து இவர் சொல்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் அப்படிங்கிறது அதிகாரத்தை நோக்கி போறதில்ல. அதிகாரம் தான் கம்யூனிசம் இல்ல. எளிய மக்களுக்கான அந்த ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரைட்டு, அவங்களோட அந்த வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஏத்த மாரியும் அவனுக்கும் இருக்கணும். ஒரு வந்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. இதுதான் கம்யூனிசம். அது பவர் இல்ல அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தன்னோட கூட சேர்ந்து பயணிக்கிறவங்களே தவறுகள் பண்ணும்போது, இவர் வந்து சொல்ல தவறுனதே இல்ல. இதுல என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, கொடுமைன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு லக். அத முதல்ல ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இவர 2 முறை நேரில் சந்தித்து பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது. அப்பவே அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 94, 95 வயசு இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில தான் ஒரு 2018 அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த காலகட்டத்தில தன்னால ராஜம் கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராளி இருந்தாங்க. அவங்கள குறித்து நாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக இவர் தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அதாவது அரசாங்கம் இவருக்கு அலாட் பண்ணிடுச்சுல, அந்த வீட்டுக்கு போய் பேசுறப்போ வந்து தன்னால முடியல. ஆனா வந்து அந்த டைம் குடுத்துட்டோம். பிளஸ் ராஜம் கிருஷ்ணம் அப்படிங்கிறவங்கள தொண்ட பற்றி சொல்லணும் அப்படிங்கிற அந்த வேட்கை ஆல்மோஸ்ட் ஒரு 45 நிமிஷம் வந்து அவர் கூட இருக்க உதவியாளர் வந்து வேணாம் நிறுத்திக்கோங்க, பேட்டிய முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட பரவால்ல முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அந்த குரல்ல வந்து தன்னால முடிஞ்சத வந்து அந்த பேட்டி முழுக்க வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்பதான் வந்து தெரிஞ்சது. ஓகே வந்து நம்மளோட வீட்ல தான் இருக்கிறோம். வெளியில போயிட்டு நம்மளோட விஷயங்கள செய்ய முடியலனா கூட இருந்த இடத்துல இருந்து எப்படி எஃபெக்டிவா விஷயங்கள பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழு மனசோட அரசியல் சேவை வந்து கொண்டவர் தான் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தெரிஞ்சது. அப்போ அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள்ல வயோதிகம் காரணமா வார்த்தைகள்ல கொஞ்சம் தெளிவு இல்ல அப்படின்னா கூட சிந்தனையில அவ்வளோ தெளிவு இருந்துச்சு. அவர பார்த்த அந்த இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது அப்படின்னே வந்து சொல்லலாம். நாங்க பார்த்துட்டு போன அதே வீடு. அது கவர்மெண்ட் அவருக்காக அலாட் பண்ணப்பட்ட வீடு. அது அடுத்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 அந்த வீட்ட வந்து அவர்கிட்ட புடுங்குறாங்க, இடிக்கிறாங்க. அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்பா இவ்வளோ பேர் வந்து ஒருத்தர் நல்ல மக்களுக்காக வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அரசாங்கம் அவருக்கு ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்து அங்க வச்சிருக்காரு. அவர் யாருக்குமே எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாம அவர் பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா 94, 95 வயசுலயும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய வீட்டையே இடிச்சு அந்த மனுஷனோட வாய மூடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னா, அவர் வந்து நடக்க முடியலனாலும் அவரோட பேச்சு, அவரோட செயல்பாடுகள், அவரோட நம்பிக்கை வந்து அதிகாரத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஷேக் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்துல தோணுச்சு. இன்னொரு பக்கம் வந்து அட பாவி! அவர் ஒரு வீட்ல கூட நிம்மதியா வாழ விடாம அதையும் புடுங்குறீங்களே, இடிக்கிறீங்களேடா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து அந்த நேரத்துல எழும்புச்சு. ஆனா இதெல்லாம் பார்த்தா வந்து நல்ல கண்ணு மாரி இருந்தா தாங்க நிலைமை அப்படின்னு ஒரு பாதை இருக்கு. என்னதான் ஆனாலும் நல்ல கண்ணு மாரியான நபர்கள்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். அரசியல் வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொதுமக்களுக்கு உண்டான சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை அரசியல்வாதிகள் மாரி இல்லாம நல்ல கண்ணு போன்றவர்கள் கிட்ட இருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டா, அது நமக்காக சேவை செய்யாம மக்களுக்கான சேவையா வாழ்க்கை முழுக்க வந்து வாழலாம். உங்களுக்கு செல்வங்கள் ஈட்ட முடியலனாலும் பரவால்ல. பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர முடியாலும் பரவால்ல. ஒரு நல்ல மனுஷனா மக்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம் அப்படிங்கிற திருப்தியோட நல்ல கணவர்கள் மாதிரி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு போனோன்றது ஒரு உதாரணமா அவர் லைஃப்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு இவரை போட்டுருவாங்க, புகழ்வாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். பட் இந்த மாதிரி நல்ல கண்ணு மாதிரியான தலைவர்கள் இனிமேல் தமிழக அரசியல்ல தோன்றுவார்களா, இருப்பார்களா? அப்படி தோன்றினாலும் நல்ல கண்ணு மாதிரியே வந்து கரைபடியாம வந்து மறையிற வரைக்கும் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். இந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி.